ராம் நாராயண ராம். நாம் இப்போது ஒரு இடத்தில் இருக்கிறோம். அது நம்மை மிதித்தெழுப்ப விரும்புகிறது. நான் முழு உலகத்தையும் ஒன்றுபடுத்த விரும்புகிறேன். பெண்கள் குறித்த விஷயங்களும் புகழ்ச்சியோ அல்லது பழிச்சியோ என எந்த பேரும் எனக்கு முக்கியமில்லை. ஆனால் பிள்ளைகளுக்காக மனது காயும். இது வேறு யாரையாவது பற்றியதாக இருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஒரு தாய் தன் மார்பினை தானாக குடிக்க முடியாது. என் 50 அல்லது 60 லட்சம் மக்களில் 500 பேர் வழியிலிருந்து விலகிவிட்டார்கள். இந்த 500 பேர் இப்போது பேசுகிறார்கள், பழிப்பார்கள். அதனால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நல்லவனாக பிறப்பது கூட இப்போது ஒரு குற்றமாகிவிட்டது. எனக்கு பணம் தேவைப்படும். ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு பைசா கேட்டிருந்தால் மாதத்திற்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் வந்திருக்கும். இவர்கள் என் பணிகளில் தடை ஏற்படுத்துகிறார்கள், புகாரும் கொடுப்பார்கள். எனக்கு சொல்லத்தக்கது நிறையவே இருக்கிறது. நான் நாடு முழுவதையும் ஒன்றுபடுத்தக்கூடியவனாக இருந்தேன். நான் இப்போது தாக்கப்படுகிறேன். என்ன நேரமும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் தெரியாது. நான் அந்த போலியான சந்நியாசிகளுக்கேற்ப வாழ்வதில்லை. நான் எந்த ஒரு ஆசிரமத்தையும் உருவாக்கவில்லை. நான் ஒரு தூய்மையான தத்துவத்தின் வழியில் நடக்கிறேன். இன்றைக்கு இதுவரை போதும்.